ப்ரோ நான் வந்து ரொமான்ஸ் பண்ணா ஒரு அண்ணனா பாப்பா எந்த ஃபீலிங்ஸும் இல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் தங்கச்சியா பாக்குறேன் அது எனக்கு எப்படி தெரியும் சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணி நான் என்னத்த கண்டேன் இப்ப அடுத்த பாதி கமிட்டியா இருக்கீங்களா நான் பார்க்க தானே போறேன் நீ மாட்டு வடியே அப்ப வச்சுக்கிறேன் ரொமான்ஸ் நான் எல்லாமே நீங்க பண்ண முடியாது உண்மையா தான் ஆன்சரா நான் சும்மா அடிச்சு விட்டீங்க ஆன்சரா இல்ல இந்த ஷோ மாறிக்கிட்டு இருக்கு வாங்க இவதான் நடுவர் என்னம்மா இப்படி பண்றீங்களாமா நீங்க பொசசிவ் ஈக்குவல் டு ஆலியா மனசா சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எவர் ட்ரெண்டிங் ஆலியா மன்சா அண்ட் சஞ்சீவ் ப்ரோ 2 பேர் இருக்காங்க. வணக்கம் வணக்கம். அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ஆல்பம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு அதை பத்தி நிறைய விஷயம் பேசுறதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க அந்த டைரக்டர் ஆஃப் த ஆல்பம் சாங். வணக்கம் வணக்கம் எல்லாரையும் வருக 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 என்ன எங்க ஸ்டுடியோக்கு வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிறைய ஆல்பம் சாங் நம்மளே வந்து சில ஆல்பம் சாங்க்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து மீட் பண்ணிருக்கோம். இந்த ஆல்பம் சாங் என்ன ஸ்பெஷல்? அந்த பக்கம் பார்க்க கூடாது, அவங்க இருக்காங்கிறதுக்காகலாம் சொல்லக்கூடாது. இல்லாம ஜென்ரலாவே என்ன ஸ்பெஷல்? இந்த சாங்கே கேட்கும் போது ஒரு வைப் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ஒரு வைப் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சாங் கேட்ட உடனே எங்களுக்கு பிடிச்சி இந்த கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும்னு முடிவு எடுத்த ஒரு சாங் இது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அந்த ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே அது சூப்பராக இருக்க சாங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் கேட்கும் போது அதான் ஃபஸ்ட்டு தோணும். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் 2 பேர் இருக்கும் போது வேற என்ன. ஆக்சுவலி இந்த சாங் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போதும் எனக்கு பர்சனலாக வா சூப்பரில் அப்படின்னு அந்த மேஜிக் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இதில் நான் தான் கண்டிப்பாக ஆடி ஆவேன், வேற யாராவது காஸ்ட் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் இவங்களெல்லாம் வந்து ஆலியா செம ஹெவி ஆடி இருக்காங்க ஆலியா இந்த பாட்டில். ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த சாங்கை பார்க்கணும். இவங்க டான்ஸுக்கு டீனி போட்ட ஒரு பாட்டு அது தேங்க்ஸ் டு ஆதிஃபா ஸ்ரீயாப்பா அப்பப்போ பேரை மாற்றிக்கிட்டே இருக்கா போல. ஸ்ரீ பியா 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 ஓ யோகி பி மாதிரி ஸ்ரீ பி. அவருக்கு இன்னொரு ஷில்பா குமார்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ வந்து நீங்க சின்ன பையனா இருக்கும்போது, ரொம்ப சின்ன பையனா ஸ்கூல் படிக்கும் போது, அது ரொம்ப சின்ன, அதான் நான் சொல்லிட்டேன், ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ரேடியோல டிவில இல்ல வந்து கார்ல போறப்ப சாங்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்ல போனா மட்டும் பாட்டு கேட்டிருப்போம், அப்புறம் டிவில பாட்டு கேட்டிருப்போம். இப்போ சாங்ஸ் அந்த ஆல்பம் சாங்ஸே ஒரு தனி பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு, இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸே தனி பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பாக்குறீங்க? இது உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ஆல்பம் சாங் வந்து காத்தாடி, அது ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருக்குது. எங்களுக்குமே அதுதான், நாங்கள் வரும்போது கூட அந்த சாங் கேட்டு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த சாங் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதோட ரீச் பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறைய சாங்ஸ் பண்ணணும் பாப்பு, நமக்கு கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய சாங் நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம்ல எந்த சாங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்த சாங் ஷூ தெரியாதாக இருக்கட்டும், இல்லை இப்போது இந்த கிளியோபாட்ரா சாங் இருக்கட்டும், எல்லாமே வந்து கேட்டோன்னே எங்களுக்கு வந்து அந்த வைப் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும், ஆடியன்ஸ்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வைப் சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் போது காரில் போகும்போது ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கேட்கும்போது நல்லா தானே இருக்குது. ஸோ மூவி சாங்ஸை தாண்டி இன்றைக்கி ஆல்பம் சாங்ஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் வந்து நல்ல சாங்ஸ் எங்கே இருந்தாலுமே கேட்கலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க ஆடியன்ஸு. பாப்பு எதை துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆக்சுவலி ஆல்பம்ஸ் இப்போ நான் வந்து சீரியல் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் இப்போ நான் மூவி பண்ணணும்னு ஒரு ஆசை சின்னதாக இருக்கும் நம்மளுக்குள்ளே, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அதுக்கு உடனே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு விஷயமோ கிடச்சிட முடியாது. இப்போ சீரியல் பண்ணும்போது அதுக்கான ஸ்கிரிப்டுக்கு தான் நம்ம வந்து கேரக்டர் பண்ண முடியும். நம்ம என்ன தோணுதோ நம்மளோட டேலண்ட் என்னமோ வந்து அது வந்து காட்டணும் வெளில. அப்படின்னா ஆல்பம் சாங் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், லைக் எனி ஒன் கேன் பெர்ஃபார்ம் அண்ட் அவங்களோட சரி மூவிஸ் பண்ணிட்டு சீரியல் பண்ணுறவனுக்கு அப்புறம் எப்படி இது
இல்ல அப்படி சொல்லலைங்க. சி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மூவி பண்ணிட்டு எனக்கு வேணாம் இப்போ நான் சீல் பண்றேன்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை, அது எவ்வளவு தப்பு சொல்லலை. பட் ஆல்பம் சாங் ஒரு ரைட் பிளேஸ் டு ஷோகேஸ் எவ்ரிஒன்ஸ் டேலண்ட் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஐ அக்ரி. ஆல்சோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் எல்லாம் செம்ம ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இப்பெல்லாம் மியூசிக் டைரக்டர் அவங்களே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிலாம் வரும்போது தான் நான் யோசிச்சேன், ஐயோ இந்த ஆல்பம் சாங்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரெடியா தான் இருக்கா போல இந்த ஆல்பம் சாங்க்கு அப்புறம். ஆமா, ஸ்ரீபியா ஷில்பா குமாரா இல்லாம ஸ்ரீபியா சொல்றேன். இந்த ஆல்பம் சாங்க்கு அப்புறம் நம்மள யாராவது கூப்பிடுவாங்களா ஆல்பம் சாங்க்கு, இல்ல அவங்களே மியூசிக் டைரக்டர் ஆல்பம் சாங் பண்ணி முடிச்சிருவாங்களா? இல்ல எனக்கு ஸ்ரீ மேல நம்பிக்கை இருக்கு. இன்பா வேணா பண்ணுவான் அந்த மாதிரி. இல்ல அப்படிலாம் இல்ல, ஒரு ஹீரோயினை வச்சு நானே ஆடிடலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. இல்ல இந்த ஐடியா நீங்க சொல்லும் போது இப்ப தோணுது, ஆனா இது வரைக்கும் இல்ல. பட் எனக்கு முன்னாடியே தோணுச்சு. ஏன் சொல்லு, இந்த பாட்டுல கூட ஒரு பிட் ஆடி இருக்கா போல. ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த பாட்டுல வந்து பர்టిక్యులரா சொல்றாங்க? ஏன்னா இவங்க தான் கடச்சாங்க. அது வந்து நாங்க தான் ரொம்ப வித்தியாசம். இல்லனா இது ஒரு டான்ஸ் நம்பர்னு முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர் சொல்லிருந்தா ப்ரோ ஆக்சுவலா வந்து ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் ப்ரோ. ஸோ மூவிஸ்லையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நானும் இவரும் ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை பார்த்துடலாம், ஆடியன்ஸோட பல்ஸை ஏன் செக் பண்ணிடலாம், நம்ம ஒரு சாங் பண்ணுவோம், தட் இஸ் நான் ஆல்பம் சாங்காக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜேர்னர் பேஸ் பண்ணியே போகுது, ஒரு ரேப் பேஸ் பண்ணியே போகுது. எல்லா மக்களுக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் பண்ணுற மாதிரி லிரிக்ஸாக இருக்கட்டும், கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷுவலாக இருக்கட்டும். ஸோ இது எல்லா ஏபிசி எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் பிளான் இருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரஃபாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணோம். சாங் நல்லா வந்ததுக்கப்புறமா இதை யார் கேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஐ மீன் நீங்கள் சொன்னாங்க இப்போ மியூசிக் டைரக்டரே பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி யார் இதை ஈஸியாக கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்டே சேர்ப்பாங்க அப்படின்றத நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கு ஈவன் தோ தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் மட்டும் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட மெயின் ரீசன். ஏன்னா ஒரு கிரியேட்டர் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இவங்க தே ஆர் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் நான் டிசைட் பண்ணோம். அந்த சாங்குமே அதை டிமாண்ட் பண்ணுச்சு. எவ்ரிதிங் அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. இப்போ டு பி ஃப்ராங்க் என்னோட சாங்கை எவ்வளோ ரீச் பண்ண முடியும்னா தே ஆர் த ஒன்லி சோர்ஸ். பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளோ இப்போ கூட வர வழியில எவ்வளோ பேரை மீட் பண்ணிட்டு வந்தாங்கலாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஃபேன் ஃபாலோவர்ஸ்லேயே தான் வந்தால் அதனால தான் லேட்டாக வந்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் மெயின் ரீசன். நான் இந்த சாங்கை டிசர்வ் பண்ணுறேன், அதே சேம் டைம் இவங்களும் டிசர்வ் பண்ணுறாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். ஜெனரலா உங்களை பாக்கும்போது பயங்கர ஃபன்னா கலாய்ச்சிட்டு ஒரு லவர் பாய், சாக்லேட் பாய், ரெண்டு பேருமே சரி லவர் கேர்ள் அப்படி இருக்கும் இன் ஜெனரல். ஆனா இப்போ எப்படினாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைகள் வரதான் செய்யும். அப்ப என்ன காலையில கூட வந்திருக்கீங்களே, என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் மோஸ்ட்லி சண்டை வரும்? ரெண்டு பேரும் சொல்லுங்க. நின்னாலே சண்டை. நான் வந்து டைமுக்கு இவர் போகணும்னு நினைக்கிறாரு ப்ரோ ஒரு இடத்துக்கு. ஆனா நான் வந்து அது வந்து ரொம்ப அது கடைபிடிக்கவே கூடாதுன்னு நினைப்பேன், அது நடக்க முடியல. தெரிஞ்சுதா யாருனால லேட்டா வந்தோன்னு. சரி ஓகே, இப்ப அவரு வந்து ஒரு விஷயம் சொன்னார்ல, அது மாதிரி நீங்க அவங்க கிட்ட கோச்சிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, அது மாதிரி நான் நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவேன். அது பிடிக்காத போது பிரச்சனையே வருது, ஏத்துக்க முடியல. அது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, பட் ஸ்டில் ஓகே. என்னவா இருக்கும் சம் டைம் வந்து சாப்பாடு அப்படிலாம் வந்துட்டா கரெக்டா வந்துடணும் ப்ரோ, அந்த டைம் ஆன் டைம். அது வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலன்னா கோவம் வந்துடும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால சாப்பாடு ஆன் டைம் ஃபுட் அவர்தான் எனக்கு ஃபுட் சமைச்சு தரதோ என்ன பண்றோ எல்லாமே அவர்தான். எல்லா நேரமும் கிடையாது, பட் எஸ் இதெல்லாம் எடிட்ல தூக்கிடுங்க. பச்சை போய் சொல்றாங்க, இதெல்லாம் வைக்கிறீங்க. யார் வீட்டுல பண்ண மாட்டாங்க இவங்க. மார்னிங் நான் எழுந்த உடனே நான் பெட்ல படுத்துக்கும் போது எழுதும் போதே ஜூஸ் எல்லாம் தருவாங்க.
ஓகேயா சரி ப்ரோ, இப்போ ஏதாவது ஒரு சண்டை பேச மாட்டாங்க, இந்த டிஷ்ஷை மட்டும் பண்ணோம்னா ஓகே அப்படின்னா என்ன டிஷ் உங்க கைவசம் வச்சிருக்க அந்த மந்திரம் என்ன? ப்ரோ எனக்கு சண்டையே பிடிக்காது ப்ரோ. அதான் பிரச்சனையே. எஸ்பெஷலி வைஃப் கூட சண்டை போட்டு அந்த உர்ரா மூஞ்சியமா இருக்கிறதுலாம் 2 பேரும் எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் இட் டு த கோர். லைஃபே வெறுத்து போன மாதிரி ஆயிடும். எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு? லைஃப்ல பெரிய பிரச்சனை எல்லாம் எவ்வளவோ இருக்கு ப்ரோ. சப்ப மேட்டருக்கு சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி வச்சா எப்படி ப்ரோ? அன்றைக்கி நைட்டே சால்வ் பண்ணிடணும், இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் சால்வ் பண்ணிடணும், இல்லை மறந்துடணும் சண்டையை. இப்போ கூட காலையில் போகிற சண்டையை அங்கேயே விட்டுருங்க பாப்போம், மறந்தாச்சு விட்டுருங்க, ஆர்கியூ பண்ணாலும் விட்டுருங்க சொல்லிட்டு இப்போ நாங்கள் நார்மல் ஆகிட்டோம். ஸோ சண்டை வச்சுட்டு அந்த வைப் அது ஒரு மாதிரி மூடி அது பிடிக்காது. இவங்களுக்கு சண்டை போட பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. I am very interested. அதனால அன்னைக்கு நைட்டே முடிச்சிடணும் ப்ரோ பிரச்சனையே. இப்போ நீங்க குக் பண்றதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஐ திங்க் எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், ப்ரான் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுவாங்க பிடிக்கும். நீங்க ஏதோ தாபால போயிட்டு உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுவீங்க, ப்ரான் செட்டிநாடுலாம் சமையா பண்ணுவோம் ப்ரோ, வேணா கொடுத்து பாருங்க. இல்லை வீட்டுக்கு போனாலே மெனு கார்டு கொடுத்துருவாரு, டெய்லிக்கே விட்டுருவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட். ப்ரான் இருக்குல்ல அது மாதிரி பெப்பர் கிரேவி மாதிரி நான் பண்ணுவேன். சொன்னா என்னோட சிக்னேச்சர் பின்ன நான் பண்ணி தரேன் ப்ரோ, வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இவங்க வந்து ப்ரானே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க, அது வந்து பாதி ப்ரானை நீ காலி பண்ணது இவங்க தான். நீங்க என்ன சண்டை போட்டாலும் பிரானே சாப்பிடலன்னு சொன்னாலும் அந்த பிலாசபிக்கலா சமையல கூட டீல் பண்ணி உங்களை பிரான் சாப்பிட வச்சு அவங்களுக்கு ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணிடலாம் யார் வேணாலும். இல்ல அது உண்மைதான். அது நான் ஒரு இன்டர்வியூல சொல்லி எனக்கு ஃபேன்ஸ் என்ன பாக்குறவங்களாம் பானிபூரியோட வருவாங்க, என்ன எல்லாரும் பொக்கையோட வருவாங்க, இவங்க பானிபூரியோட வராங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் லவ்லி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்றது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது இந்த சீரியல் டு சினிமா சம்திங் அது வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து சினிமாவே ஆஃப்டர் 2020 கோவிட்க்கு அப்புறமேட்டு டோட்டலா மாறிடுச்சு. லைக் முன்னாடி இருந்த கமர்ஷியல் சினிமால இப்ப கமர்ஷியல் ஓடிடி மசாலாஸ் இல்ல, பாட்டு வந்து வர்றதில்ல, அப்படி எல்லாரும் வெப் சீரிஸ் இல்ல வேற லாங்குவேஜ்ல சீரீஸ்லாம் பார்க்கறது, மூவிஸ் பார்க்கறது அந்த மாதிரி எவால்வ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த சீரியலுக்கான மோகம் வந்து டிவி சீரியலுக்கான மோகம் வந்து தமிழ் சினிமால அப்படியே தான் இருக்கு. அது ஏன்னு நினைக்கிறீங்க? எதனால அது இன்னும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான ஃபேன் ஃபாலோவிங்ஸ் ஆகட்டும், உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், அதை மக்கள் பார்த்து ரசிக்கிறதாகட்டும், அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச தமிழ் சீரியல்ஸ்ன்னு இல்லை, சீரியல்ஸ் வந்து மெயின்லி மென்ட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் தாத்தா பாட்டி யாரெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கிட்ஸு கூட எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல்ஸு. ஸோ அவங்களுக்கு மெயினாக வந்து மேஜராக வந்து யார் பார்க்குறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் பார்க்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கான விஷயம் எதுங்கிறதுனால இன்னொன்று வந்து ஈஸியாக என்ன வீட்டில் வேலை நடக்கலன்னு சொல்லி மற்றவங்க வந்து பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு. இன்னொன்று நாங்களாம் வந்து ஈஸியாக இப்போ டிவியில் பார்த்துடுறாங்க ஈஸியாக. லைக் நீங்கள் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு 2000-3000 கொடுத்து செலவு பண்ணி படம் பார்க்குறதுக்கும் சுவிட்சு போட்டோன்னே நம்ம இன்றைக்கி வந்துடுறோங்கும் போது ஈஸி ஆக்சஸ் அவங்களுக்கு. அழகாக ஒரு கதையை பார்த்து ஃபாலோ பண்ணி இப்போ நீங்கள் வந்து நம்ம 3 years ஆச்சு கையல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரை வி ஆர் டூயிங் டாப் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஃபீல்டை நான் ஃபீல் பண்ணுறேன். ரேதர் தென் நான் அங்கே சினிமாவில் தான் வந்திருக்கேன். ஒரு 10 மூவிஸ் பக்கம் பண்ணி 10மே ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த லைக் எனக்கு பெருசாக சக்ஸஸ் நான் பார்த்தது வந்து இங்கே தான் சீரியல் தான் பார்த்தேன். அண்ட் சக்ஸஸ் மட்டும் இல்லை, லைஃப்க்கு தேவையான ஒய்ஃபு அப்புறம் லவ்வர்னே சொல்லலாம், லவ் அதுக்கப்புறம் ஒய்ஃப் ஆனது, என் கிராஃப்ட் மேலே கொண்டு போனது எல்லாமே வந்து சீரியல்னால தான். அதனால நான் ரொம்ப இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அதுக்கு நான் மூவி பண்ண மாட்டேன்னு சொல்லலை. கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் சீரியலோட ப்ளஸ் என்னன்னா அதுதான். ஆமாம், அண்ட் ஆல்சோ ரீச் இஸ் வெரி பிக். Coming back to Cleopatra. Yes, coming back to Cleopatra. Yes. நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு சாங் டான்ஸ் நம்பர் வந்தது பெருசாக டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, நானே பார்த்தது இல்லை. ஸோ ஆப்வியஸாக என்னோட ஆடியன்ஸும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மச்சானுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த பாட்டில் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பயங்கரமாக ஆட வச்சிருக்கா போல. இல்லை இதுக்கு முதல் தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் மஞ்சு மேம்க்கு தான் சொல்லணும். அவங்க தான் அந்த பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க யாருன்னா இவங்க ஒய்ஃபு, அவங்க தான் வந்து இவங்களுக்கு மேக்கப்பும் போட்டிருக்காங்க. இவங்க பாருங்கள் பாட்டில் டால் அது மட்டும் கொஞ்சம் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எது வந்தாலும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இவர் இப்போ நான் சொன்ன குளிர்னு ஒரு இதுலேருந்து அங்கேருந்தே ஒரு டான்ஸர் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம அப்பையிலேருந்தே ஒரு ஓகே நல்ல ஆர்டிஸ்ட், பொட்டென்ஷியலான ஆர்டிஸ்ட்னும் போது
ஓகே இப்போ இந்த பாட்டுக்கு இவங்க ஏன் நிறைய பேர் இந்த அப்படிதான் ஆனா பாதியில காணாம போயிட்டான். குளிர் பண்ணா அப்புறம் எங்கடா போனான்னு தெரியல. இல்லை இந்த ஷூட் முடியும் போது நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது வந்து சஞ்சீவ் வந்து என்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு நல்ல சாங் கொடுத்தீங்க அப்படின்னது. அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த கிரெடிட் வந்து நான் ஏன்னா இதில் ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஒரு சிங்கிள் டேக்லேயே சம்திங் அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் டான்ஸ் ஓரியன்டாக ஒரு கேப் விட்டுருக்காரு. ஸோ என்னுடைய சாங்கில் தான் இந்த ஐ மீன் ஒரே ஸ்டெச்சில் ஒரு டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்பான அந்த சஞ்சீவுக்கும் இப்போ இருக்கிற சஞ்சீவுக்கும் மாற்றமே இருக்காது. நம்ம சீரியல் போயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, மச்சான் ஜாஸ்தியா கூறாப்பா. ஏதாவது சாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கே சொல்லுவீங்க. ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல இவங்களே உங்களோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி, அவரு கூட நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பொசசிவ்னஸ்னு இருக்கும். உங்களுக்குள்ள யார் ரொம்ப பொசசிவா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்க முடியுமா? பொசசிவ்னஸ் எனக்கு அதிகமா இருக்கும். பொசசிவ் ஈக்குவல் டு ஆலியா மனசா எனக்கு அதிகமா. நீங்க வந்து எந்த விஷயத்துல அதிகமா இருக்கும், லைக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கங்க. பிலாசபர் வந்து என்ன சொல்ல போறாருன்னா how to deal with possessiveness அப்படினு சொல்றாரு. இல்லங்க, நான் வந்து பெருசா ஒண்ணும் சொல்ல, நான் கேக்குற ஒரு சின்ன விஷயம் தான் என்னன்னா, இப்போ அவங்க வந்து ரொமான்ஸ் பண்றாங்க சீரியல்ல அப்படின்னா அது வந்து எனக்கு பொசசிவ் ஆகும். ஆனா நான் ரொமான்ஸ் பண்ணுவேன், என மேல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இது என்னடா கான்செப்ட்? ஆல் கேர்ள்ஸ் ஆர் இது போங்கு சேம். ப்ரோ நான் வந்து ரொமான்ஸ் பண்ணா ஒரு அண்ணனா பாப்பேன், எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். தங்கச்சியா பாக்குறேன், அது எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அப்ப நீங்க யோசிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல இந்த ஷோ மாறிக்கிட்டு இருக்கு, வாங்க இவதான் நடுவர். ரெடி? என்னம்மா இப்படி பண்றீங்களாமா நீங்க? அந்த 15 நாள் ஷூட் முடிச்சிட்டு வர 10 நாள் எதுக்கு ரொமான்ஸ்? புரியல எனக்கு. அது பொசசிவ் இஸ் ஆல்சோ லவ். எந்த பொசசிவ்? அதாவது இவங்க ரொமான்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியல, இனியா பண்ணும்போது பயங்கரமா பூந்து விளையாண்டுருப்பாங்க. பெட்ரூம் சீக்வன்ஸ்ல வந்து ஹீரோ இவங்க வந்து வச்சு சாங் எல்லாம் கம்போஸ் பண்ணி வாயா ஏன் வீர அந்த மாதிரி சாங் ஏதோ போட்டு இவங்க வந்து அந்த சாரி எல்லாம் மூடி சாரி எல்லாம் போட்டு என்ன தெரியாது நினைச்சிட்டீங்களா? பார்த்து தான் சைலண்டா இருக்கேன் நான். சரி ஓகே வேலைன்னு பார்த்துட்டு இருந்தா ஓவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எபிசோட சர்ச் பண்ணி பார்ப்பாங்க பாருங்க இவர் சொல்றதுனால. நாங்க பண்ணா மட்டும் உங்களுக்கு அண்ணன், எங்களுக்கு தக்காளி சட்னி, எங்களுக்கும் அதேதான்மா, ரத்தம் தான். இல்ல ஆனா இந்த விஷயத்துல பொசசிவ் ஆவா பாருங்க. ஆல்பம் சாங் வந்து ஒரு ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அடுத்த ஒரு ஆல்பம் சாங் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ண போறோம். 2 நல்ல ஹிட் கொடுத்துருக்கோம். தேர்டும் நம்ம சஞ்சீவாலி ஆல்பம் சாங்னாலே அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வர அளவுக்கு இப்போ ஒரு பேர் இருக்கு. எல்லாருமே ஓகே சஞ்சீவாலியா பண்ணிருக்காங்க, கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தாச்சு. அப்போ வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஆல்பம் சாங் நெக்ஸ்ட் கமிட் ஆகும்போது நான் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷனால என்னால பண்ண முடியல, டைமோ ஏதோ ஒரு டைம் பண்ண முடியலனா, உடம்பு சரியில்லை சம்திங் பண்ண முடியலனா வெயிட் பண்ணும்ல, வேற ஹீரோயின் பார்க்கவா அப்படின்னு வந்து கேட்டாரு. இல்ல ப்ரோ நான் சொல்லல ப்ரோ, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணேன், அந்த பேர்ல மாட்டிக்கிட்டேன் நான். அவங்க வந்து ஒரு தூண்டில் போட்டு பாப்போம், நான் சரி உண்மையாதான் போடுறா போல இருக்கு மாட்டிடுவோன்னு மாட்டிக்கிட்டேன். இல்ல அதுலயுமே ஒரு வேர்ட் எடிட் பண்ணிட்டாங்க, வேற ஏதாவது நல்ல ஹீரோயின் பார்க்கவான்னு போட்டாங்க. அதுலதான் அவ சிக்கிட்டாரு. பாவம் ப்ரொடியூசருக்கு பாவம் பார்த்து, டைரக்டருக்கு பாவம் பார்த்து, பாவம் பார்த்து இவங்க வந்து பாப்பு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். ஆன் டைம் முடிச்சு கொடுத்துருவோம், நீங்க எனக்கு பயங்கர உடம்பு சரியில்லை, நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க பேசாம இன்னொரு ஹீரோயின் கூட பண்ணிருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை பாப்பு நீங்க ரெடியாகுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் அவங்க பண்ண இன்ட்ரெஸ்ட்ல நான் நம்பிட்டு சரி பாப்பு எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் வைஸ் அண்ட் டான்ஸ் வைஸ்லாம் யோசிச்சா இந்த ஹீரோயின் நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே மாட்டினேன் ப்ரோ. நான் தெளிவாக இருக்கணும் பங்கு, இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் தான், இது தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ஹீரோயின் பேர் வந்து அன்னைக்கு சொல்லிருப்பாங்க ஒரு 1 இயர் முன்னாடி கரெக்டா எனக்கு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹீரோயின் பேரை வச்சு நான் அவரை வந்து டேஸ்ட் பண்ணுவேன். இந்த இன்ஸ்டா எல்லாம் பாப்பீங்களே கிடையாதுங்க, அதுக்கு பேர் சண்டை போடுறது. அதுதான் சண்டை போடுறதுக்கு எங்கடா பாயிண்ட பிடிக்கலாம் அப்படின்னு. சரி இப்போ வந்து பிலாசபர் உள்ள வராரு. எதுக்கு how to deal possessiveness?
nothing you can do. Go with the flow. எப்படி டீல் பண்ணுவீங்க ப்ரோ? நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து ஏதாவது கத்துக்கலாம் நீங்க வந்து உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்வியூல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்ளை பண்றதுக்காக கேக்குறாங்க. இது எனக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காகவும் முன்னாடி நின்னுட்டு இருக்க என்னோட கேமராமேன், நீங்க நின்னுட்டு இருக்க என்னோட எடிட்டர் எல்லாரும் அது டீல் நம்ம பண்றது அவங்க தான் பண்ணணும் ப்ரோ. டீல் அது வந்து பொசிட்டிவ்னஸ் இருக்கலாம், எனக்கும் தான் இருக்குது ஆப்வியஸ்லி. இந்த மாதிரி நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பார்க்கணுன்னா அவங்க ஒர்க்காக பார்த்தாங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ கயல் சீரியலில் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுற சீன் ஒன்று பார்த்து அவங்க அப்செட் ஆகிறாங்க, அதெல்லாம் கூடாது. தெரிஞ்சுதான் நம்ம உள்ள. அப்போனா இந்த சினிமாவில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அங்கே ரொமான்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் சினிமா. இவர் 10 மூவி பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் சும்மா ஒரு ஃபோல்டர் சிடிஸ் ஹார்ட் டிஸ்க்ல தான் வச்சிருப்பாரு. சும்மா அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் பார்க்கும்போது ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு போட்டோ வேற ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. படத்துல வரதுங்க அது. ஐயோ சோ கியூட் ஆ யூ பாபு. நீங்க என்ன பண்ணனும், அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க லாக் பண்ணி வைக்கணும். சண்டை போறதுக்கு அவங்க அங்க இருந்தா இல்ல bro, ஹார்ட் யூடியூப்ல நீங்க தட்டனா வந்துற போகுது. அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஃப்ரேம் பண்ணினா வைக்கிறது. அதான் சொல்ல வரேன் நான். மூவிஸ்ல வந்து அப்போ ரொமான்ஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல ப்ரோ இங்க கம்பேர் பண்ணும்போது. சீரியல்ல வந்து we have certificate. குழந்தைகளும் பாக்குறாங்க போது நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்குல்ல. இவரோட ஆதங்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்லயே வந்து நீங்க பொசிட்டிவா நீங்க ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்றீங்க. டேய் இப்ப அடுத்த பாதி கமிட்டி இருக்கீங்களா? நான் பார்க்க தான் போறேன். நீ மாட்டு வடியே அப்ப வச்சுக்கிறேன். என்கரேஜ் கிடையாது. பாருங்களேன் அப்ப அந்த அது நான் பண்ணா அது தப்பா தெரியுது. நான் வந்து அவங்கள ப்ரொஃபஷனலா தான் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த மென்டாலிட்டிக்கு வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். தவிர பாசிட்டிவ்னஸ் இப்படி தான் டீல் பண்ண முடியும். நம்ம புரிய வைக்கலாம். பாப்பு ஒர்க்காக பாருங்க, நான் ஒர்க் தான் பண்ணுறேன். அங்கே சுற்றி அத்தனை பேர் இருக்கும்போது நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி தான் புரிய வைக்கணும். நீங்கள் போகிறதுக்குள்ளே தனித்தனி காரில் போக வச்சுருக்கீங்க. சரி ஓகே, இப்போ வந்து 2 பேருக்கும் ஒரே கேள்வி, பட் 2 பேரும் ஆன்சர் பண்ணணும். 2 கேள்வி. 3 things உங்களால அவர் இல்லாம பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன? 3 things உங்களால அவர் இல்லாம தான் பண்ண முடியும் அப்படின்னா என்ன? 2 பேருக்குமே அது. 2 questions. 2 questions. ரொமான்ஸ் நான் இல்லாம நீங்க பண்ண முடியாது. உண்மையா ஆன்சரா? நான் சும்மா அடிச்சுட்டீங்க. ஆன்சரா? இதுதான் பதிலா? ஆடு தனியா நான் சொன்ன பதில் அது. நீ வேற சொல்லி. நான் அதுதான் சொல்ல வந்தேன், நீங்க எதுக்கு சொன்னீங்க? அடி பாவி. நான் ஏன் பதில் அவ்வளவுதான். சரி ஓகே விட்டாச்சு. ஆமா எனக்கு ஓகே மத்தவங்களோட இவர்தான் எனக்கு கம்ஃபர்ட்டபிள். சோ நான் எல்லா ஹீரோஸ் கூட நடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து உங்கள மாதிரி வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி அந்த விஜய் மாதிரி பண்றது அப்பப்ப நம்மள வந்து இப்போ எந்த ஹீரோயின் நடிச்சாலுமே அவங்களுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி கொஞ்சம் குறும்புத்தனமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றதுனால எனக்கு வந்து ரொம்ப அவங்க இல்லாம மத்தவங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபிள். அது ஒண்ணு. இவங்க எல்லாம் பண்ணவே முடியாதா? அது அவரே அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிளீனா வச்சுக்கிறது அரவுண்டிங்ஸ் வீடு. நான் என்ன பண்ணுவேன்னா எந்த ட்ரெஸ் எடுக்குது அப்படி தோடிட்டு நேத்து நைட்டு பார்த்தேமா. ஏய் நீ டான்ஸ்ல தான போனேன். கபோர கலச்சு போட்டுட்டு போயிருக்க. எல்லா துணியும் கீழே இருக்கு ப்ரோ. பெட் மேல இருக்கு, கீழே ஃப்ளோர்ல இருக்கு. நான் வந்து எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். இப்படியா ரெடி ஆகி போவீங்க? இப்படி நான் வச்சிட்டு போறேன். கொய்யால ஞாபகம் வந்துச்சு இப்போ எனக்கு. மனசை கஷ்டப்பட்டு மடிச்சு எடுத்து எவ்வளோ அழகா நான் வாழ்ற ஒரு வீடு அழகா செதைச்சு கொடுத்துருக்கேன். அது பத்திரமா பாத்துக்கணுமா இல்லையா? போட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் வந்தால எல்லா துணி கீழே தான் கிடக்குது. அவங்களுக்கு அடுக்கி வைக்க ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அதான ஒரு லிபர்ட்டி தான். அது சம்டைம்ஸ் வந்து நான் ஏதாவது போற வழியில போட்டு ஏதாவது போயிட்டே இருப்பேன் வீட்டுல. அவர் பின்னாடி வேக்யூம் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நான் என்ன அப்படியே பின்னாடியே கிளீனா வச்சு நல்லா இருக்கே ஏதோ தூக்கி போட்டே இருக்கீங்க. அவர் பெருக்கிட்டே வரும். நான் அதுக்கு வேற கத்துவேன், ஏன் வேக்யூம் போடுறீங்க, எதுக்கு இப்ப போடுறீங்க? வேக்யூம் போட்டு தப்பறா திருப்பி நான் குப்பை போட போறேன், அப்ப ஒரேடியா போட்டுக்கலாம். ஷூ நேத்து பிராக்டிஸ்ல ஷூ மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவரு அங்க இருந்து டன்சோலாம் போட்டு ஷூட்ல இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இங்க ஃபோன் பண்ணி ஷூவை நான் கார்ல விட்டுட்டேன், அமுச்சு விடுங்க, டன்சோ பண்ணி விடுங்க. டன்சோ அனுப்பவே தெரியாது. ஹீரோயின்ட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த அம்மா ஊபர் புக் பண்ணி கொடுத்து நான் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவேனா இல்ல எங்க ஷூவை தூக்கி அமுச்சிட்டு போனா. சோ நிறைய விஷயம் இவங்க எல்லாம் பண்ண முடியாது. ஓகே மூணாவது 2 சொல்லிருக்கீங்க. தேர்ட்
ப்ரோ அவங்க பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம தான் பொறுப்பு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பொறுப்பு சாப்பிடு இந்தாம்மா அப்படின்னு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் இவர் இல்லைன்னா பண்ணவே முடியாது, என்னன்னா சோஷியலைஸ் ஆகுறது. குழந்தை பெற்றுக்க முடியாது. அவசரப்பட்டு ஆடு தடையா வந்து தலையை கொடுத்து அதுவும் நீங்க அது உங்க பதில்ல வச்சுக்கோங்க. நான் வந்து சோஷியலைஸ் ஆக மாட்டேன் ப்ரோ. இப்ப நீங்க இப்ப பேசுறீங்க ஹாய் அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. ஓகேயா? இவர் கிடையாது. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருன்னா அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு படத்துக்கு கூட்டு போயிட்டு நைட்டு வீட்லயே ஸ்டே பண்ண வச்சு அப்புறமா கேட்பாரு எதுக்கு வந்தீங்க நீங்க யாரு அப்படின்னு. ஓகே நீங்க சொல்லுங்க, அவங்க இல்லாம என்ன மூணு விஷயம் பண்ணுவாங்க? அவங்க இல்லாம நான் குழந்தை பெத்துக்க முடியாது, அது ஒரு விஷயம். அடுத்து அவங்க இல்லாம நான் லைஃப் வாழவே முடியாது. மிச்ச மூணுமே அதுதான், எல்லாமே அதுல அடங்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலட்டு ஒரே ஆன்சர் சொல்லி முடியும். அதுதான் உண்மை பாப்பு. நீங்க எல்லாம் எனக்கு எப்போ வண்டி ஓடி இருக்கு. சரி ஓகேங்க. சரி இப்போ அதே லாஸ்ட், நீங்க அவங்க இருந்தா இது பண்ணவே முடியாது. அவங்க இருந்தா அது பண்ண முடியாது. ஆமா ஆமா. யார் சாமி நீ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க? நான் வந்து ஆசையா ஏதாவது ஒரு ஃபுட் வாங்கியிருப்பேன் ப்ரோ, ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போறது. இவங்க இருந்தாங்கன்னா பாதி ஷேர் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு டவுட், எனக்கு அந்த டவுட் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கான ஃபுட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுல இப்போ சாப்பாட்டுல இருக்கே பாப்பு. இல்ல ஒரு அது ஒரு பாயிண்ட். ஓகே நான் அது எனக்கு வந்து அந்த மாதிரி ஷேரிங் எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுங்க. ஓகே எனக்கு வந்து ஷேரிங் இஸ் கேரிங். ஃபுட் அங்கேயே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க பாப்பு. பிரச்சனை இல்ல, ஃபுட் மட்டும் ஷேர் பண்ண மாட்டேன். மத்தது கூட எடுத்துக்கோ, நீ என்ன வேணா எடுத்துட்டு போய், ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போ, ஃபுட் மட்டும் எனக்கு ஷேர் பண்ண முடியாது. அது மட்டும் தான். அது வந்து இல்ல மடிச்சு வைப்பாருங்க. அந்த மாதிரி நான் சாப்பிடும் போது எனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அந்த ஒரு வாய் நம்மளுக்கு அதனால அவங்க இருந்தா நான் சாப்பிடவே கூடாது. என் சஞ்சு இல்லையா அப்பா நான் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அது ஒண்ணு. அடுத்து அவங்க இருந்தா பண்ண முடியாது. ஆமா அவங்க இல்லனா அந்த விஷயம் நான் கம்ஃபர்ட் அப்பா அவங்க இல்ல ஜாலியா இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பெட் இருக்குல்ல ப்ரோ, அங்க எடுத்துட்டு வந்து நல்லா சாப்பிடுறது இதெல்லாம் வந்து அவங்க ரூல்ஸ்ல இல்ல. ஓகே அதுல சாப்பிடுறது டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடணும், டிவி பார்க்கறது லிவிங் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப். ஓகேங்களா? நான் அப்படி என்னெல்லாம் அப்படி இருக்க முடியும் சொல்லிட்டு நான் சாப்பாடுலாம் எடுத்து வந்து பெட்ல சாப்பிட்டுட்டு டைரி மில்க்லாம் சாப்பிட்டே தூங்கி அந்த டைரி மில்க்லாம் இப்படி ஆகி அப்படியே பெட் ஃபுல்லா டைரி மில்க் ஆகி எப்படின்னாவும் ஆகும். ஓகேங்களா? தூக்கத்திலே கூட சாப்பிடுவேன் நான் டைரி மில்க் எல்லாம். ஓகேங்களா? இவங்க வந்து காலையில எழுந்து பார்ப்பாங்க எறும்பெரும்பா இருக்கும் ஃபுல் பெட்டும். ஓகே இவங்க என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னுவாங்க. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் மெயின்டைன். நான் மட்டும் இல்லை இப்படி பண்ணா எல்லாரும் தான் ஆச்சரியமா கேட்பாங்க. நான் என்ன நினைச்சேன், பெட்ல உட்காந்து சாப்பிட்டு ஏதாவது செஞ்சிருந்தேன்னா எடுத்து வச்சு தூங்கிடுவாங்க. பாருங்க இது நாங்க கேட்டா நாங்க இல்லைன்னா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? யாருமே இல்லைன்னா கூட பண்ணக்கூடாது பாப்பு இதெல்லாம். இல்ல இப்போ உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சிருப்பாங்க எல்லாருமே. சஞ்சீவ் உண்மையிலே பண்ணுவாரு, நாங்க வீட்டுல போய் பார்த்திருக்கோம். நான் சொல்றது எல்லாமே உண்மை, அதனாலதான் எங்களால எதுவுமே கலாய்க்க முடியல. ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். நீங்க அதை போய் ஓசிடி பேசுறீங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பேட் எக்ஸாம்பிளா மாத்துறீங்க. ஆக்சுவலி இப்போ ஷூட்டிங்க்கு போனாரு, நான் ஒரு 2 days லீவ்ல இருந்தேன் ப்ரோ. சரி நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது ஒரு படம் போடுவோம், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படத்தை போட்டுட்டு என்னென்ன சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெட்ல இப்ப எவன் கேப்பா பாப்பேன் யாருமே இல்லை வீட்டுல சொல்லி ஜாலியா சாப்பிட்டேன். மாட்டியா மேல சொல்லு. நினைப்பாரு சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, திரும்ப வந்து நான் தான் க்ளீன் பண்ணணும். இல்ல ப்ரோ அவ மாறிட்டா. வந்த புதுசுல இருந்த ஆலியாக்கும் பெட்டர் இல்லை, பயங்கர பொறுப்பு வந்துடுச்சு. 2 குழந்தைங்க பெற்ற பிறகு அது அவங்கள வளர்க்குற விதத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடுது. ஈவன் தோ ஷி இஸ் வெரி பிஸி, நைட் வந்தால் 2 குழந்தைங்களும் இவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. அந்த பொறுப்பு வந்து நைட் தான் குளிப்பாட்டுவாங்க. அது ஏதோ ஜாப்பனீஸ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, நைட் குளிச்சு தூங்குறது. ஸோ குழந்தைங்க வந்து நிம்மதியாக தூங்கும் வேற சுத்தண்ணில் குளிச்சா. ஸோ அந்த டெய்லி வந்து அந்த பொறுப்பு மேடம் எடுத்துக்கிறாங்க. அது என்ன ஜாப்பனீஸ் ஸ்டைல்னா, இப்போ நம்ம எதுக்கு காலையில குளிச்சுக்கிறோம்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகி வெளில போறதுக்கு. ஓகேங்களா? நைட்டு மஸ்ட் குளிக்கணும். பிகாஸ் நம்ம வெளில இருக்கிற அவ்வளோ டர்ட் பாக்டீரியா, கார், ஸ்டியரிங், ஃபோன் எல்லா இடத்துலையும் இப்போ டாய்லெட்ஸ்ல உட்காரோம், எங்கெங்கேயோ போகிறோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும். அதுதான் நைட் குளிக்கணும். ஸோ நைட் குளிக்கிறது காலையில் குளிக்கிறத விட மஸ்ட். இது ஏதாவது ஒரு டைம் தான் குளிக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ப்ரிஃபர் நைட். அப்போ
சரியான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ரொம்ப ஸ்வெட்டானா தான் குளிப்பேன். இனிமேல் நான் டெய்லி நைட் குளிக்கிறேன் பாப்பு. நைட் குளிச்சு தான் தூங்குவேன் இனிமேல். சரியா? ஐ லைக் திஸ் பாயிண்ட். நான் டெய்லி நைட் டெய்லி குளிக்க மாட்டேன். ரொம்ப இப்போ நேற்று வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ் இருந்தது. ஃபுல்லாக ஈரமாயிட்டேன். ஸோ அந்த ஸ்வெட்டு எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். போனேன்னா குளிச்சிருவேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏசிலேயே இருப்போம், அப்பெல்லாம் போய் குளிக்க மாட்டோம். தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. இவர் இருந்தால் என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயம், இவர் குளிர் காலத்திலே பிறந்திருப்பார் போல. ஏசியும் 16ல வச்சுட்டு ஃபேனையும் 5ல வச்சுட்டு தூங்குவார். நான் எப்படி தெரியுமா தூங்குவேன்? என்னால இவர் பக்கத்துல தூங்க முடியாம எடுத்துட்டு கிச்சன்ல போய் தூங்குறது, பால்கனில போய் தூங்குறது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். கிச்சன்ல நீ போய் தூங்க, கீழ பெட்ல போய் கே பிளாக்ல 1 BHK இருக்கும்போது நான் கிச்சன்ல போய் தூங்கிடுவேன் ப்ரோ. கிச்சன் இவ்வளவுதானமா இருக்கும். ஆமா, ஏன்னா ஃபுல் வீடு ஏசி, எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கும். கிச்சன்ல தான் ஸ்கிரீன் போட்டு ஏசி கம்மியா இருக்கும். ரொம்ப தாங்கனா பால்கனில வாஷிங் மிஷின்ல நின்னுட்டு தூங்கி இருக்கேன். ஐயோ ப்ரோ, இதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு ப்ரோ. பேசிக் கான்செப்ட் என்னன்னா, அவர் வந்து ஏசி போட்டு நல்லா அனுபவிக்கிற பாடி. எவ்வளவு அழகா குளிட்டு வாங்கி கொடுத்திருக்கேன். தாங்காது. ஓகே, எவ்வளவு அழகா குளிட்டு வாங்கி கொடுத்திருக்கேன். பத்தாது பக்கத்து ரூம்ல இருந்து வாங்கி போட்டு தூங்க வேண்டியதானே. கிச்சன்ல ஏசி போய் தூங்குவாங்களா பைத்தியம்? ப்ரோ ஆக்சுவலி நான் ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர், எனக்கு ரொம்ப சூடு வேணும். நீ வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இன்னதுக்கு அவங்க எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் கேரக்டர் என் கூட நீ மிங்கலாக இருந்தேன்னா உன் கைண்ட் தெரிஞ்சிருக்கும். ஏதோ நான் கட்டி காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டு ஆயாச்சு டென்ஷன். சரி, இப்ப நீங்க அவங்க எல்லாம் 3 விஷயம் அவங்க எல்லாமே லைஃப்ல வாழவே முடியாது. 3 பாயிண்ட் மேல தான் பாப்பு சொல்றது. இவங்க இருந்தா என்னால பண்ண முடியாது. क्वेश्चन சரகடிக்க முடியாது, தம் அடிக்க முடியாது. மேல 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 சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க கேமராமேன் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறாரு. ஏடா பாபு கரெக்ட். நீங்களும் கை கொடுத்தா சேர்ந்து அடிக்கலாம். என்ன கொல்லணும் எல்லாரும். இல்ல ப்ரோ, நான் வந்து இவர் அதெல்லாம் பண்றவர் இல்ல. பட் நான் இவரை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ரூல்ஸ் வச்சேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறவங்க, தம் அடிக்கிறவங்கள லவ்வும் பண்ண மாட்டேன், and will not end up in marriage also அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சேன். ஆனா இவங்க அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சு தான் நான் வந்து லவ்க்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை, ஆனா இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நான் வந்து கன்டினியூ பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப்னு கேட்டு ஸ்டார்டிங்கே சொன்னதுக்கப்புறம் நினச்சா விட மாட்டார் போடே அப்படின்ட்டு போயிடுவார். பார்த்தா சரி கொஞ்சம் நான் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பழக்கமே இல்லையா தெரியல, ஞாபகமே இல்லை எனக்கு. ஓகேயா? ஆனா வந்து அவர் வந்து நான் லைஃப்குள்ள என்டர் ஆனதுல இருந்து நான் அவரை அப்படி பார்க்கிறேன். சோ ஹி இஸ் வெரி க்ளீன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பார்ட்டி பண்ணிருக்கேன் முன்னாடியா. ஜாலியா இருப்பேன், நான் செம ஜாலியா இருப்பேன். சரி நீங்க வந்து அடக்கி வச்சிட்டு. ஆமா, கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கேன் நான். பாப்புக்கு ரொம்ப பொசிட்டிவ் மேலங்க, என்னால மூடிக்கிட்டு இருக்கேன் நான். சரி ஓகே, அந்த 2 விஷயம் அதெல்லாம் வேற என்ன எதிர்பார்க்கறாரு இவரு? இல்ல நானே எதுவும் எதிர்பார்க்கலங்க, நீங்க சொல்லுவீங்கன்னு. நான் நல்லா பாருங்க, நான் இருந்தா பண்ணவே முடியாது. இருந்தா பண்ண முடியாதா? இருந்தா இருக்கு, சொல்ல முடியாது. என்ன சொல்லுங்க, சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. ஏய் என்ன ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தனியா போய் பேச மைக் வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க இருந்தா பண்ண முடியாது. ஆமா, இல்லனா கம்ஃபர்ட்டபிள். லைக் நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்க உட்காந்து டிவி முன்னாடியே பெட்டை போட்டு சிப்ஸ் போட்டு சாப்பிட்றாங்கல்ல, அது இங்க இருந்தா பண்ண முடியாதுல்ல, அது மாதிரி. இவங்க இருந்தா என்னால நிம்மதியா ஹிந்தி பாட்டு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது. கரெக்டா? நான் ஹிந்தி சாங்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையன். அது எந்த மாதிரி சாங்ஸ்? 2-3 சாங் எக்ஸாம்பிள். எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும் ஹிந்தியில. இப்போ நான் வரும்போது கூட என்ன பாட்டு என்ன பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நயனா. ஹிந்தி பிடிக்காதே, தமிழ்ல சொல்லுங்க. நயனா என்ன பாட்டு தெரியலங்க, சாரி. ஹிந்தி எல்லா சாங்குமே கேட்பேன். மோஸ்ட் ஆஃப் தி ஹிந்தி சாங்ஸ் நீங்க கேட்பீங்க. ஹிந்தி லைக் கார்ல போகும்போதெல்லாம் இந்த ஹிந்தி பாஷாவோட ரேப் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு போவேன். அந்த மாதிரிலாம் அது இவங்களுக்கு பிடிக்கும். சம் சாங்ஸ் பிடிக்கும், பட் மோஸ்ட்லி ஷி ப்ரிஃபர் டு ஹியர் தமிழ் குத்து சாங்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் சாங்ஸ் ரொம்ப கேட்பேன் ப்ரோ. நானு ஹிந்தி கேட்கலாம். ஒரு பாட்டு பாடி காமிங்க இங்கிலீஷ். வேண்டாம், செமையா பாடுவீங்க பாப்பு. ஏதாவது பாட்டு சொல்லுங்க, சொல்லி காட்டுங்க, பாடி சொல்லு ப்ரோ. நான் பாடுறது சொல்ற மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறீங்க. பாடுறது கம்ஃபர்ட்டபிளா இல்லைனா சொல்லி காட்டுங்கன்னு. இந்த பாட்டு இப்போ ரீசன்ட்டா பாடுனீங்க. ரீசன்ட்டா பண்ணீங்களா? ஜானி ஜானி எஸ் பாப்பா. அது Nice to meet you. Have you been? I can show you incredible things. Magic, madness, heaven, sin. Saw you dead and I thought, oh my God, look at that face.
You look like my next mistake. Love's a game, wanna play. Hey, no money. அவ்வளோதான். நீங்க இதே மாதிரி கை மட்டும் ஏன் இருக்கு? இங்க பாருங்க, இதே மாதிரி கார்ல போறப்ப அவர் ஹிந்தி பாட்டு பாடி நீங்க கேட்க, இங்கிலீஷ் பாட்டு பாடி அவங்க கேட்க, இதே மாதிரி ஹாப்பியா நீங்க எங்களுக்கு கிளியோபாட்ரா மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Thank you. Thank you bro. Thank you.